ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேர் கேர் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ஹேர் பேக் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணியிருந்தேன்னா என்னோடய ஹேர் ரொம்பவே டேமேஜ் ஆகி கீழே ஃபுல்லாக ஸ்ப்ளிட் எண்ட் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாமே கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஹேர் பேக் போட போகிறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹேர் ரொம்பவே ட்ரையாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த ட்ரைனஸை போக்குறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன ஹேர் பேக் போட போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் இது நைட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சங்குப்பூ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சோக்காயிருக்கும். வெந்தயமும் நல்லா ஊறியிருக்கும். நம்ம பாதாம் பிசின் 2-3 பீஸ் போட்டாலே போதும். அதுவும் நல்லா ஊறியிருக்கும். அது 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஹேர் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா லென்த்தான ஹேர் இருக்குது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணிடுங்க. பெஸ்ட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சக்கையெல்லாம் தனியாக வந்துடும். இந்த மாதிரி ஜெல் மட்டும் தனியாக கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஹேர் வாஷ் வாரத்துக்கு 2 நாள் பண்ணணும். பண்ண முடியல அப்படின்னா வாரத்தில் 1 நாளாவது கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி காலையில் நல்லா ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணி சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஸ்கேல்ப்லேருந்து ஹேரோட எண்டு வரைக்கும் நல்லா ஈவனாக செக்ஷனாக பிரித்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. வாரத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ ஹேரோட டெக்ஸ்சர் மாறும். நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நம்ம ஹேரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சிக்கு எடுத்துகிட்டு நல்லா ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். சிக்கு அந்த அளவுக்கு விழுகாது. என்னோடய ஹேர் க்ரோத் ஜோனி வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். என்னோடய ஹேர் ரொம்ப ஷார்ட்டாக இருந்து எப்படி லென்த்தாக நான் வளர்த்தேன் அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஹேர் டாப் டு எண்டு வரைக்கும் நல்லா திக்காக க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ டேக் ஆயில் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். தேங்க்யூ.